கணக்கில் காட்டாத பணம் பிடிபட்டால் 75% வரி மற்றும் 10% அபராதம் விதிக்க வழிவகுக்கும் வருமான வரி சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மசோதா மீது இன்று மக்களவையில் விவாதம் நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டனர். One thing is there. कई लोग वो काला धन वापस लेकर आए. उसके बाद जो HSBC और अन्य இதனைத் தொடர்ந்து பேசிய அருண்ஜேட்லி, மத்தியில் பாஜக அரசு பதவிக்கு வந்த பின்னர் கருப்பு பணத்திற்கு எதிராக ஒவ்வொரு நடவடிக்கையாக எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்ற சிலர் முயற்சிப்பதை அடுத்து இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து வருமான வரி சட்ட திருத்த மசோதா நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டது. மக்களவையும் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டது. வருமான வரி சட்ட திருத்த மசோதா பண மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பண மசோதா என்பதால் மாநிலங்களவை இந்த மசோதாவை நிராகரிக்க முடியாது, ஆய்வு செய்ய மட்டுமே முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.